கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. தயவு செய்து சீரியல் பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட தான் நான் முடிப்பேன். அதே மாதிரி இவங்க ரியல் லைஃப்லயும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நான் நிறைய பார்த்துருக்கேன். இது நிதர்சனமான உண்மை. இது எங்கேருந்து ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு இப்படிதான் தெரியுது. ஆமா. ஏதாவது ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா இனிமேல் டிவியில என்னென்ன சீரியல் ஓடுதுன்னு பார்த்து தயவு செஞ்சு நீங்களும் பாருங்க. எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க பையன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா, அப்பா எனக்கு என்னெல்லாம் பண்றாரோ அதை வந்து என்னுடைய வருங்கால கணவரும் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வருங்கால கணவருடைய வயது என்ன? 27, 28 இருக்கும். உங்க அப்பாவோட வயது என்ன? 56, 55, அதுக்கு 58, 60 இருக்கும். அவருடைய அனுபவம் என்ன? அவருடைய சம்பாத்தியத்தையும் இந்த தம்பியோட சம்பாத்தியத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு வர பொண்ணுங்க கிட்ட இந்த 3 வேளையும் புதுசா சமைச்சு கொடுமான்னு ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒரு வேளை கேட்கணுமே. ஒருவேளை காலையில சாம்பார் வச்சிட்டோம், அதையே ராத்திரி வரைக்கும் ஒப்பேத்திக்கோங்க. நைட்டு தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரன் சுதன். எப்போதுமே வந்து இந்த இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். அந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் வியூவர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த கமெண்ட்டை தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேடம். ஓ, அதை தான் நீங்கள் பார்த்து எப்பவுமே தம்பி கையில் பேப்பர் பார்த்தது இல்லையா வச்சுருக்கோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து பெஸ்ட்டான கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் நம்புகிறேன். ஓகே, அதுக்கான பெஸ்ட்டான பதில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு பல கேசஸ் பேசியிருப்போம். முக்கியமான ஒரு கேஸ்னால் நான் வந்து இந்த ஒரு அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் ஆசிரமத்திலேயோ சம்திங் எங்கேயோ போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா கிரேட் இந்தியன் கிச்சன் தான். ஏன்னா வீட்டுக்கார் வந்து பெரிய அளவுக்கு கொடுமைலாம் பண்ணல, 3 வேளையும் புதுசாக சமைச்சு தர சொன்னார். அவ்வளோதான். ஆனால் அதுவே 20 வருஷமாக செஞ்சு கொடுமையாக அவங்க உணர்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வர பொண்ணுங்க கிட்ட இந்த 3 வேளையும் புதுசா சமைச்சு கொடுமான்னு ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒரு வேளை கேட்கணுமே. ஒருவேளை காலையில சாம்பார் வச்சிட்டோம், அதையே ராத்திரி வரைக்கும் ஒப்பேத்திக்கோங்க. நைட்டு தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து நீங்களே ஊற்றிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகே மேடம். அதில் வந்த கமெண்ட்ஸ் 2 இருக்கு. இது மாதிரி ஒரு நாள் நானும் கிளம்பி போகணும், என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அதாவது இது எங்கே அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, நகரப்புறங்களில் அது அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கிறோம், எல்லாமே இடம்பெயர்ந்து தான் இங்கே வந்திருக்கோம். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும். அது காலையில் பார்த்தீங்கன்னா டைமே போகாது. நான்லாம் கிராமத்துக்கு போனோம்னா 8 மணி, இப்போ தான் 8 மணி ஆகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நமக்கு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து ரொம்ப இயற்கையான சூழலில் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜெட்டிக் லெவல் இஸ் ஆல்சோ மோர். அவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னா கண்ணில் பார்க்குறதெல்லாம் வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். அது இல்லை, அங்கே வந்து இது ஸ்டாண்டர்டு. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அதிகமாக சந்திப்புகள், ஒரு வீட்டுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் எப்படியாவது 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் வெளியில் போயிடுவாங்க. ஸோ ஒருவேளை உணவு வெளியில் ஆகிடும். கண்டிப்பாக வெளி உணவு, நம்ம சமைக்காத உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் இங்கே வந்து என்னடான்னா ஒரு மெக்கானிக்கல் லைஃப். 7:30 மணிக்கு பிள்ளைக்கு வந்து வேன் வருது, அதுக்குள்ளே நான் சமைச்சு முடிக்கணும், தரன்னு ஓட்டி எடுத்து வைக்கணும். அடுத்தது வந்து மதிய வேலைக்கு சேர்த்து அந்த காலையிலேயே அந்த நேரத்துலேயே அவங்க செஞ்சுட்டு திரும்ப ஈவினிங் செய்யணும். இந்த மாதிரி இடையூறுகளுக்கு நடுவே மீண்டும் மீண்டும் இடையூறு என்றால் தாங்க முடியுமா? கஷ்டம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, கடமை முடிச்சு நானே கிளம்ப போகிறேன் அப்படின்னு. ஆமாம், கிளம்பெல்லாம் வேண்டாம், அதுக்குள்ளே அவங்கள மாற்றிடலான்னு சொல்லுங்கள். அந்த தவறான முடிவு வேண்டாம். கண்டிப்பாக அவங்கள மெதுவாக மாற்றலாம். என்ன வயசுன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை. அதனால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்பு, உங்கள் கணவருக்கு ஒரு 55, 56 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அதனாலே அவரே மெதுவாக மாற ஆரம்பித்துடுவார். அதை மாற்றத்துக்கு இவங்களும் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். இவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க வெளிப்படுத்தணும். அப்போ தான் அவருக்கு அது தெரியும். அடுத்து வந்து ஆத்தி இப்படிலாம் செஞ்சால் என் உடம்பு தாங்காதுரா சாமி, என் புருஷனும் இப்படியெல்லாம் விரும்ப மாட்டார், உனக்கு என்ன ஆசையோ அதை செய்யுன்னு தான் சொல்லுவார். கிரேட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஜென்ஸ். ஆமாம், ரொம்ப தன் கணவரை பற்றி பெருமையாக. ஆமாம், ஏன்னா அவர் வந்து சமைச்சிருப்பார், கல்யாணத்துக்கு முன்னாடி சமைச்சிருப்பார், அதனுடைய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால அவர் புரிந்த கணவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். அடுத்த கமெண்ட் என்னென்னா, இந்த எபிசோடும் ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளைக்காகவே வாழ்ந்து இன்னொரு லைஃப்பை தேடிக்க போவாங்க. அதுக்கப்புறம் பையனே பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த எபிசோடு இது. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு,
கரெக்டாக சொன்னீங்க மேடம். என் அம்மா 1.5 இயர்ஸ் இருக்கும்போதே எங்கள் அப்பாவை இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. 25 வருஷமாக ஸ்டில் அவங்களுக்கு 67 வயசாகுது, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரே பையங்கிறதுனால நானும் அவங்களோட இன்னொரு லைஃப்பை வந்து அமைச்சு கொடுக்க முடியாமல் போச்சு. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் இப்பயாவது உணர்ந்தாரே. இவர் உணர்ந்தது வந்து இப்போ நிறைய பேர் உணர ஆரம்பிக்கணும். இனிமேல் நிறைய பேர் உணர்ந்த ஆரம்பிக்கும். இந்த எபிசோடுக்கு அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு கால் வந்திருக்குங்களா மேடம்? இந்த எபிசோட் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட? அதாவது இந்த பையன் மாதிரி உணர்ந்து கூப்பிடலை, இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க யாரை போய் பார்க்குறாங்கன்னு பாருங்கள், அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும், எங்கள் ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஓகே அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இல்லை, இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னொருத்தரோட வாழ்க்கை அது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அவங்க நிலையிலேருந்து என்றைக்குமே யோசிக்கல. ஒன்லி குடும்பம், எங்களுடைய கௌரவம், அதை தான் யோசிக்கிறாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு வெளியே இருந்து யோசிக்கணும். அதை வந்து யாருமே பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதை பண்ண ஆரம்பிக்கணும். இனிமேல் கொஞ்சம் இப்போ நிறைய மாறிக்கிட்டு வருது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா 3வது 4வது மேரேஜ்லாம் போயிட்டுருக்குது, அதனால. ஓகே மேடம், இது ஒரு எபிசோடில் சொல்லியிருக்காரு, இது ஒரு நார்மல் கமெண்ட் தான். யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் டைரியெல்லாம் அழிக்கிறதா சொல்கிறீங்க. அப்படி இருந்தும் பொது வழியில் அனைவருக்கும் தெரிகிற மாதிரி பேசுகிறீங்களே, இது வந்து ஒரு முரணாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட். இப்போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? எனக்கே ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது, அதாவது கல்யாணமாகி 1 மாதம் 3 மாத கர்ப்பமான பெண்மணி அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேஸ் பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், ரீசெண்டாக நான் என்னோட யூட்ரஸ் சர்ஜரிக்காக நான் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த பகிர்வு அவர்கிட்ட சொல்கிறேன், என்னங்க டாக்டர் இப்படிலாம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு. மேடம் இன்றைக்கி இங்கே வர்றது 75% அப்படி தான் மேடம் வருது. நீங்கள் வந்து ஒன்றை சொல்கிறீங்க இங்கே வந்து அப்படிங்கிறாரு. நான் என்னமோ பெரிய சாதனை படைச்சிட்டு தான் ஒரு கேஸ் தான் கண்டுபிடிச்சேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் எனக்கும் இப்படி தான் இருக்குன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களும் நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்ட அதிர்ச்சி தகவல் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதை வந்து நான் யாருடைய பெயரையோ யாருடைய மனதையோ புண்படுத்தும்படி சொல்லலை, இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த பெண்கள் வந்து இதை கலைக்கிறதுக்கு பதிலோ ஏதாவது மற்ற இன்னொரு நபரை ஏமாற்றுவதற்கு பதிலோ அதுக்கு உண்டான ப்ரிகாஷனரி மெத்தடையாவது எடுக்கணுங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த குழந்தை வெளியில் வரும்போது யார் அப்பா, பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு அதுவே போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இதில் இன்னொரு கமெண்ட், இதெல்லாம் உண்மை சம்பவமா அல்லது இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது கதை சொல்கிறீர்களா? கொஞ்சம் சந்தேகமாக தான். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர், எனக்கே வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு சில இதெல்லாம் ஐயோ இப்படி கூட இருக்குமா அப்படின்னு நானும் யோசிச்சது உண்டு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தது என்னுடைய கேஸில் இருந்து எடுத்து நான் சொல்கிறது தான். எதுவும் வந்து கற்பனை கதைகள் இல்லை, இல்லவே இல்லை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது போடுவாங்கல்ல, அது மாதிரி அது கற்பனை கதை இல்லை, உண்மை சம்பவங்கள் மட்டுமே. கொஞ்சம் வந்து மாற்றி சொல்கிறோம், ஏன்னா அவங்களுடைய மனது புண்படக்கூடாது, மற்றவர்களுக்கும் இது ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் தான். இப்போ அது என்ன கொஞ்சம்னா என்ன, பேர் சொல்ல மாட்டோம், ஊரை மாற்றி சொல்லுவோம், இதைத்தான் நாங்கள் மாற்றி சொல்லுவோம், மற்றபடி எதுவும். இப்போ தான் நீங்கள் உளவாளின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ உங்ககிட்ட கேஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு 2 வாட்டி அழுத்தி கேட்டிருக்கேன். அதுதான் நான் வந்து இதுக்கு இந்த முன்னாடி செக்மெண்ட்டில் நினைக்கிறேன் அதுக்கான பதிலாக சொல்லியிருக்கேன். முன்னே வந்து நான் ஃபீல்டில் போவேன், இப்போ நான் ஃபீல்டில் போகிறதில்ல. ஃபீல்டுக்கு வி ஹேவ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அவங்க பார்த்துக்குவாங்க. முடியாத பட்சத்தில் நான் போகும்போது அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். ஓகே, இந்த பெண்மணி டிடெக்டிவ் என்று சொன்னால் என்னால் அதை நம்பவே முடியல. பார்க்க சாதாரண குடும்ப பெண்ணாக தோற்றமளிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை வந்து இப்போ சொல்கிறாங்க. நான் ஃபீல்டில் வந்த புதுசில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டிடெக்டிவ்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் ஃபீல்டில் இருந்த அத்தனை பேருமே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நான் தோண்டு போகிறதில்ல. நான் வந்து ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிக்கிட்டோ, இல்லை ஒரு கேப்பை போட்டுக்கிட்டோ, இல்லை கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டோ, ஒரு கோட்டை போட்டுக்கிட்டோ நான் வந்தேன்னா நான் டிடெக்டிவ்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நான் பண்ணக்கூடிய வேலையை என்னால் பண்ணவே முடியாது. ஸோ நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லது, என்னுடைய அது தனிப்பட்ட விருப்பம், நான் அப்படி இருக்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் எல்லாரும் வாயை கூட திறக்க மாட்டாங்க, நீங்கள் கிளம்பி போகிற வரைக்கும். அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. ஓகே, உங்கள் டிவியில் வந்து நீங்கள் யூடியூப்பில் கையிலேயே கொடுத்துட்டீங்களா, இப்போ நான் உள்ளே வந்ததுமே அப்படின்ட்டு நீங்களா ஒரு பதட்டத்தோடயே வச்சுருக்கீங்க. ஆனால் நான் நார்மலாக தான் இருப்பேன், நான் எதுவும் டிடெக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறத பார்த்தா ஒருவேளை நான் அங்கேயும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி? ஆமாம், இதுக்கப்புறம் நான்
கமெண்ட் தான் படிச்சேன். இனிமேல் செயல்படுத்தலாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் பின்ன அது ஐடியாவை கொடுத்துட்டீங்களா, நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, எல்லாம் நம்ம வாயிலேருந்து தான் போகுது போல. அடுத்து வந்து இந்த மேட்ரிமோனி அபாயங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஒரு எபிசோடில். அதில் முக்கியமாக சொல்ல போனால் சேலரி ஸ்லிப் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு சிறு விமர்சனமாக கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து புரோக்கர்ஸ் வச்சு பார்ப்பாங்க. இப்போ மேட்ரிமோனியில் நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி தப்பான வழிகளில் கூட போகுது அப்படின்னு. அதில் ஒரு கமெண்ட் இந்த சேலரி ஸ்லிப்பை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்லிப் பார்க்காம நம்பி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. விட்டு கொடுத்து வாழலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு சுயமரியாதையும் விட்டுட்டு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. 14 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். குடும்ப வாழ்க்கையில் குடும்பம்னு சொல்லி அடிமையாக மட்டுமே வச்சுருக்காங்க. ஆமாம், இது வந்து நடக்கிறது உண்மை. நம்ம சேலரி ஸ்லிப் இப்போ வந்து நான் ஒரு எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார், என் பொண்ணு வந்து இப்போ வாழ போகிற இடம் நல்லா தான் இருக்கணுமா அப்படின்னு நான் பார்க்கணும், அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும்னு கேட்டேன். அவருடைய ஆடிட்டிங் ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் 3 வருஷத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். வேற ஒன்றும் டிடெக்ட் பண்ண வேணாம், ஆடிட்டிங் ரிப்போர்ட் போதும் எங்களுக்கு. அது வந்து அதுதானே உண்மையான ரிப்போர்ட். ஆமாம். ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக அது ஒரு என்ன சொல்கிறது, 2 விதத்துலேயுமே நான் பார்க்குறேன் இதை. ஒன்று வந்து கல்யாணம் பண்ணும்போதே வந்து என்னுடைய அப்பா அளவிற்கு இவர் வந்து சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா எனக்கு என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை வந்து என்னுடைய வருங்கால கணவரும் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வருங்கால கணவருடைய வயது என்ன? 27, 28 இருக்கும். உங்கள் அப்பாவோட வயது என்ன? 56, 55, அதுக்கு 58, 60 இருக்கும். அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய சம்பாத்தியத்தையும் இந்த தம்பியோட சம்பாத்தியத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வாழ்வதற்கு தகுதியான ஒரு வருமானம் இருந்தால் அதிலிருந்து அதை வந்து எப்படி பெருக்கி கொள்ளணும், நாமும் அதில் கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்முடைய குடும்பத்தை எப்படி உயர்த்தணும்னு அந்த பெண் யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்து எனக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்க பையன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா அது சரியில்லை. நான் வந்து திருமணமாகும்போது என்னுடைய கணவருடைய பேங்க் பேலன்ஸ், இது வந்து இவருடைய நிரந்தர இது சம்பளம் கிடையாது, 3000 ரூபாய் பேலன்ஸில் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி, நம்ம போகக்கூடிய இடத்துல நாம் எப்படி வாழணும், எப்படி சிக்கனம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருவன் பணக்காரனாவது முயற்சினால தான். அவன் வந்து பணத்தை வந்து எப்படி சிறுக சேமிக்கிறானோ அவன் பணக்காரனாகும். ஸோ அதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். சேலரி ஸ்லிப் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்ல, அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா மினிமமாக இருக்கணும், காமிங்க எவ்வளோ வாங்குறீங்கன்னு. ஒரு வாழ்வதற்கு தகுதியாக இன்றைக்கி வந்து சிட்டியில் வந்து இருக்கணும்னா 25,000 ரூபாய் வாடகை இல்லாமல் வீடு கிடைக்குதா? கிடைக்கல. அப்போ 25,000 ரூபாய் வாடகைக்கு போயிடும். அப்புறம் சாப்பாட்டு செலவுக்காவது 25,000 வேண்டாமா? கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. அது என்ன ஒன்றும் சொல்ல வேண்டாம், திறக்கப்பட்டதா மூடப்பட்டதான்னு தெரியல. சரி மேடம், அடுத்து இந்த கோவிட் டைமில் டைவர்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கேஸ் பார்த்துருப்போம். அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் என்னென்னா, கோவிட் பாதிப்பு வருடங்கள் 2020லேருந்து 2021 வருடங்கள், அதன் கொடுமை 3 வருடங்கள். இந்த காலகட்டத்தில் பல சீரியல்கள் பார்த்துதான் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்பதே நிதர்சனமான கருத்து, அவங்களோட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு 2003லேருந்து நான் எக்ஸ்னோராவில் ஸ்பீக்கராக என்னை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப வாய் பேசுகிறேன்னு சொல்லி. ஸோ நிறைய கல்லூரிகள், பள்ளிகள், நிறைய மாதர் சங்கங்கள்லாம் நான் போய் பேசுவேன். அப்போ பேசும்போது நான் எப்போவுமே அப்போ இருந்து இன்னிக்கல்ல, அப்போ இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவு செய்து சீரியல் பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட தான் நான் முடிப்பேன். ஏன்னா அந்த சீரியல் இவங்க தினைக்கும் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்களா, 48 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிடும்னு சொல்லுவாங்க. இவங்க சீரியலை பார்த்து அந்த கேரக்டராகவே இவங்க மாறிடுறாங்க. ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசாத அப்படி உட்காரு அப்படின்னா, நான் வந்து ஏதோ சீரியஸாக ஏதோ நடக்குது, கடைசியில் பார்த்து சீரியல் என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனோட இம்பேக்ட் வந்து நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்க்குறேன். அதையே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கட்டும், அதில் வந்து யார் ஏமாற்றணும், எப்படி ஏமாற்றணும்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து அதே மாதிரி இவங்க ரியல் லைஃப்லேயும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நான் நிறைய பார்த்துருக்கேன். இது நிதர்சனமான உண்மை. இது எங்கேருந்து ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு இப்படி தான் தெரியுது. ஆமாம், ஏதாவது ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா இனிமேல் டிவியில் என்னென்ன சீரியல் ஓடுதுன்னு பார்த்து தயவு செஞ்சு நீங்களும் பாருங்கள்,
உங்களுக்கு புரியும். ஓகே மேடம், உஷாராக இருந்துங்கப்பா. ஒரு சிலரோட வாய்ஸை கேட்டால் நமக்கு ஒரு உற்சாகம் வரும். திஸ் மேம் காட் த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்னு உங்களை பாராட்டியிருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி மேடம். கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு நாம் எப்போயோ போட்ட கமெண்ட்டுக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம எபிசோடில் சந்திப்போம் மேடம். நன்றிப்பா. எல்லாருக்கூடையும் சண்டை போடுவேன். ஆமாம், இறங்கி அடிச்சுடுவாங்க. சொன்னாங்க தாய் மாதிரி இருக்குன்னு. தாயும் பொண்ணு அடிச்சுக்கிறது தப்பு இல்லை சார். எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. பேரிகேட்ஸ் வச்சு பார்த்தோம். இவ பாட்டுக்கு ஒரு நாள் காலையில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் அந்த பாலத்து மேலே எல்லாரையும் நிறுத்திடா, லேடிஸை எல்லாம். பர்மிஷன் எல்லாம் ஒன்றும் வாங்கல. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.